இதற்கு முன்பு கொச்சி வழங்கிய கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஆண்டிவிட்டி வடக்கு தொகுதியினுடைய தலைவர் தம்பி சரவணன் அவர்கள் உரை வீச்சு நிகழ்த்துவார். பேரிச்சூரும் இழந்தென்று பல செல்வத்திற்கு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உணர்ந்து பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி நிலப்படுவம் மீது ஒரு கூற்றுக்கிறையின பெருமாயி பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தார்கள். வரலாற்றில் வீழ்ந்து கிடக்கின்ற ஒரு தேசிய இனம் தன் வரலாற்றிலிருந்து மீறி சொல்ல வேண்டும். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை ஒரு நாள் தாங்களே கிளர்ந்து எழுந்து எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் அறிஞர் அம்பேத்கர் அவர்கள். வரலாற்றை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கின்ற பிணம் என்கிறார் கோசுமே. நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற இந்த மின் உயர்வை கண்டித்தும் கனிம வள கொள்ளையை கண்டித்தும் நடத்துகின்ற இந்த கொள்கை விளக்க கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருகை என்றிருக்கக்கூடிய அனைத்து நாம் தமிழர் கட்சி இளம் தலைமுறை புரட்சியாளர் அனைவருக்கும் இந்த மாலை நேர புரட்சியாளர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றனர். தமிழர்களுடைய வாழ்வில் என்பது அவர்களுடைய துன்பம் என்பது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற இந்த திரைகளிலிருந்துதான் ஆரம்பிக்கின்றது. குறிஞ்சி நிலத்தில் குறவரும் குறத்தியரும், முல்லை நிலத்தில் ஆயரும் ஆய்ச்சியரும், மருத நிலத்தில் உழவு தொழில் செய்யக்கூடிய உழவரும் உலத்தியரும், நெய்தல் நிலத்தில் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பரதவரும் பரத்தியரும் ஆகிய இந்த 4 திணைகள். இதுபோக 5வதாக பாலை என்ற திணை குறிஞ்சியும் முல்லையும் முறைமையும் பிரிந்து நல்லியல் விளந்து நறுங்குதையர் உடுத்து பாலை என்னும் படிவம் கொள்ளும் என்று பட்டினப்பாலை நமக்கு வலியுறுத்துகின்றது. குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் மழை காலங்களில் நன்றாக மரம் செடி கொடிகளெல்லாம் வளர்ந்து செழிப்பாக இருக்கும். ஆனால் அந்த 2 நிலங்களும் மழை இல்லாத காலங்களில் வறண்டு போய் மிகவும் காய்ந்து தருகாய் கிடைக்கும். அந்த நிலத்தில் தான் பாலை நிலமாக நமக்கு பட்டினப்பாலை சொல்லிக் கொடுக்கின்றது. இந்த இடத்திலிருந்து நம் முன்னோர்கள் ஒவ்வொரு நிலத்திலும் இருந்து வேட்டை தொழில், ஆடு மாடு மேய்த்தல், உழவு தொழில் செய்தல், மீன் பிடித்தல், இப்படி இருந்த நமது அன்னை தமிழ் சமூகம் காலத்தின் பரிணாம வளர்ச்சியின் போது ஒவ்வொருவரும் தங்களுக்கான ஒவ்வொரு தொழிலை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து அவரவர் அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் ஆரிய வருகை இங்கு நடைபெறுகிறது. ஆரிய பிராமணர்கள் இங்கு வந்த பிறகு நாம் ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருந்த தொழிலை, நீ இந்த தொழில் செய்கிற நீ இந்த சாதி, நீ இந்த தொழில் செய்கிற நீ இந்த சாதி, நீ ஆடு மாடு மேய்க்கிற நீ இந்த சாதி, நீ உழவு தொழில் செய்கிற நீ இந்த சாதி, நீ மீன் பிடிக்கிற நீ இந்த சாதின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கு சாதி பெயர் சுட்டான். அந்த பிராமணன் தான் நம்மளுக்கு வந்து சாதி பெயர் சுட்டான். சாதி பெயர் சுட்டி நீ எல்லாம் தாழ்ந்த சாதி, கோயில மணி அடிக்கிறேன்னா உயர்ந்த சாதின்னு அதை நம்ம குலவியல் ரீதியா நம்ம மனசுக்குள்ள சாதிய சிந்தனையை தூண்டிட்டான். சாதி என்ற ஒன்று நமக்குள் புகுத்தியதே இந்த ஆரிய பிராமணர்கள் தான். இந்த சாதிய சிந்தனை பிராமணர்களோடு சேர்ந்து கடந்த 2000 ஆண்டு காலமாக தமிழர்கள் எந்தெந்த வழி அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்பதை மட்டும் சிறு மணிக்குள்ளில் இங்கு வலியுறுத்திவிட்டு நான் என்னுடைய முடித்துக் கொள்கின்றேன். பல்லவர் காலம் தொடங்கி கலப்பர்கள் இவர்களும் இந்த தமிழகத்தில் ஆட்சி செய்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பிறகு சேர சோழ பாண்டியர் என்று நம் முன்னோர்கள், நம் மன்னர்கள் நம்மை ஆட்சி செய்த பொழுது தமிழருடைய பொற்காலமாக விளங்கிற்று. சேர சோழ பாண்டிய காலத்தில் அவர்களுக்குள்ள பாலத்தீர்வை போரும் அண்ணன் சண்டை, சொத்து சண்டை போறோம்ல, அந்த மாதிரி சேர சோழ பாண்டியருக்குள்ளே அவங்களுக்கு நிறைய பாலத்தீர்வை போற அவங்களுக்கு வந்திருக்கு. இந்த பாலத்தீர்வை போல அவங்களுக்கு ஆட்சி இருந்ததுனால வெளியிருந்து வந்தவங்க ஆட்சி செஞ்சுட்டான். இவங்க எல்லாரும் ஒற்றுமை இருந்தாங்கன்னா தமிழர்களுக்கு இவ்வளவு வீழ்ச்சியும் ஆட்சியும் ஏற்பட்டிருக்காரு.
இவங்க என்ன பண்ணாங்க, மாற்றி சட்டம் போட்டுட்டாங்க, முகலாயர்கள் வருகிறது. இவங்க சட்டப்பட்ட வாங்கி வச்சுட்டு அவங்க வந்து இந்த சட்டம் அவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க. முகலாயர்களுக்கு பிறகு மராட்டியர் வந்து தஞ்சையில் சேர்ந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு பிறகு விஜயநகர பேரரசு என்று சொல்லக்கூடிய நாயக்க மன்னர்கள் வந்து நம்ம ஆட்சி செஞ்சிருக்காங்க. நாயக்க மன்னர்கள் அவர்கள் ஆட்சி முடிவு பெற்ற பிறகு அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கிட்டத்தட்ட நம்மை 300-400 வருடங்கள் அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழன் எத்தனை 1000 ஆண்டுகளாக இங்கு அடிமைப்பட்டு கிடந்திருக்கின்றான் என்பதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் ஒவ்வொருவரும் வரலாற்றை படை வரலாறாக பாடுகிறார் எங்களுக்கு தலைவர் மேலதிக பிரபாகரன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் அடிமையாயிட்டார். 300 கிட்டத்தட்ட சுதந்திரம் நாம் அடைந்த காலத்துல ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்மளுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 34 கோடி. ஆனா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்கள் வந்து வெறும் 50,000 பேர். அவங்க வியாபாரம் செய்ய உள்ள வந்தாங்க. வியாபாரம் செய்ய உள்ள வந்தவன் வீரங்கியை துப்பாக்கி உள்ள கொண்டு வந்து இவன் பூரா எல்லாருமே சாதியாகவும் மதமாக குரல் கொடுத்து கிடைக்கான். இவன் கிட்டத்தட்ட 34 கோடி மக்கள் இருக்கான். நம்ம இங்க இடத்தை கொண்டு வந்தாலும் நிற்கலாம். மிகப்பெரிய சந்தை நாடு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 பேர் 34 கோடி பேர் கிட்டத்தட்ட 300 வருடம் அறிவிப்பட்டு ஆட்சி செஞ்சிருக்கான். அதுக்கு ஒரே காரணம், முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருந்த இந்த சாதிய மத பிளவு தான். அந்த ஆங்கிலேயர்களிடமிருந்து நம் ஏன் முன்னோர்கள் போராடி ஈகம் செய்து பெற்று தந்த சுதந்திரத்தை இன்று இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளிடம் நாம் அடகு வைத்து விட்டோம். நம்முடைய சுதந்திரத்தை ரத்தம் சிந்தி உயிரை தியாகம் செய்து பெற்ற சுதந்திரத்தை இந்த கொள்ளையர்கள் வந்து இந்த அரசியல்வாதிகள் இன்று சொல்லக்கூடிய இந்த திராவிட அரசியல்வாதிகள், தேசிய கட்சிகள், இந்த மாநில கட்சிகள் கடந்த 100 வருடங்களாக நமக்குள் இருக்கக்கூடிய இந்த சாதிய பிரிவையும் மத பிளவையும் வைத்து நம்மை அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நமக்குலாம் அரசியல் தெளிவு சுத்தமா இல்லை. அரசியல் தெளிவு எப்போ வரும்? அரசியல் தெளிவு பள்ளிக்கூடத்தில் போய் பாடத்தை படித்தா மட்டும் அரசியல் தெளிவு வராது. பள்ளிக்கூடங்கள் இல்லை. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் அரசியல் சொல்லி கொடுக்க மாட்டான். நம்மளுக்கு நூலகத்துக்கு போகணும். நூலகத்துக்கு போய் நம் சுதந்திரம் பெற்றப்ப சேர சோழ பாண்டியர்களை ஆட்சி செய்தப்ப யாரெல்லாம் இங்க வந்து நம்ம அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்சாங்கன்றத வரலாற்றை படிக்கணும். அதுக்கு நம்ம நூலகத்துக்கு தான் போகணும். நூலகத்துல நம் இன முன்னோர்கள் அவர்கள் பட்ட அனுபவத்தையும் அவர்கள் பட்ட துன்பத்தையும் இந்த சுதந்திரம் பெறுவதற்காக அவர்கள் பட்ட கஷ்டத்தையும் எழுதி வைத்து நம்மோடு அது சம்பந்தமாக உரையாட காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் நூலகத்துக்கு போய் ஒரு உறுப்பினராகி படிக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிக்கின்றார்களா, டாஸ்மாக்ல போய் குடிக்கிறார்களா, நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இளைஞர்கள் கூட சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு ஊர்ல நூலகம் இருக்கோ இல்லையா, ஆனா இன்னைக்கு எல்லா ஊரையும் டாஸ்மாக் இருக்கு. டாஸ்மாக் இல்லாத கடைகள்ல பிளாக்ல வாங்கி வச்சு விற்கிறதுக்கு ஆள் இருக்கு. அவங்கள போய் காவல் நிலையங்களை போய் இந்த மாதிரி பிளாக்ல சரக்கு விற்கிறேன், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்துல போய் நாங்கள் ஒரு புகார் கொடுத்தா அவனை கூப்பிடுறது, அந்த பிளாக்ல சரக்கு பண்ணல அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி உன் மேல நாம்புல இருக்கீங்க, புகார் கொடுத்துருக்கேன், என்ன செய்யணும் சொன்னா அவன் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த மாம்பளோட இன்னொரு மனைவி சேர்த்து கொடுத்தான். அவன் நடந்துட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு அவன் மேல வழக்கு போட கண்டிச்சா பரவாயில்ல. நாங்க எல்லா காவல்துறை அதிகாரிகளும் சொல்ல வரல. சில காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி பிளாக்ல சரக்கு வைக்கக்கூடிய அந்த அந்த அயோக்கிய பயிர்கிட்ட காசு வாங்கி நீங்க பாக்கெட்ல வைக்கிறீங்கல்ல, அது காசு கிடையாது. பல தாய்மார்களின் கண்ணீரை வாங்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. அதை ஒரு நாள் உங்களுக்கு கருவு இருக்காம கூடாது. அது கண்டிப்பா கருவு இருக்கு. அந்த கண்ணீர் உங்களை ஒரு நாள் கருவு இருக்கும். இளைஞர்கள் கூட எங்க போயிட்டு இருக்கான், ஒரு பூச்சி இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாம் போய் நான் வயசுல 15 வயசுல 16 வயசுல நான் போய் உட்காந்து இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் இந்த காவல்துறைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளருக்கு தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எவன் எப்படி வேணாலும் போட்டோம், நம்மளுக்கு மாசானா சம்பளம் வருது, நம்மளுக்கு கான்ட்ராக்ட் வேலை கிடைக்குது, நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நமக்குள்ள பாதைகளை படிக்குது, எவன் எப்படி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்வியில பாத்தீங்கன்னா மகா கொள்ள கல்வியில
காசு இருக்கவனுக்கு ஒரு கல்வி, காசு இல்லாதவனுக்கு ஒரு கல்வி, காசு இருக்கவனுக்கு ஒரு மருத்துவம், காசு இல்லாதவனுக்கு ஒரு மருத்துவம். காசு கொஞ்சமா செஞ்சாங்கன்னா அவனுக்கு அரசு பள்ளிக்கூடத்துல கல்வி, காசு அதோட கொஞ்சம் அதிகமா செஞ்சாங்கன்னா மெட்ரிகுலேஷன்ல ஒரு கல்வி, அதோட அதிகமா செஞ்சாங்கன்னா சிபிஎஸ்சி கல்வி, அதை விட அதிகமா செஞ்சாங்கன்னா ஐசிஎஸ்சி கல்வி. ஆனா காசே இல்லாதவன் தரமற்ற கல்வி அரசு பள்ளி போய் படிச்சுக்க. மருத்துவம் அதே மாதிரிதான். மருத்துவம் இன்னைக்கு தரமான மருத்துவம் இருக்கக்கூடிய மக்கள் கிடைக்குதா? யாராவது இருக்கா சிந்திச்சிருக்கீங்களா? மருத்துவம் எப்படி இருக்கு? நீ இப்படியே வடமான ஹாஸ்பிட்டலு, வேலமான ஹாஸ்பிட்டலு, மீனாட்சி மருத்துவமனை இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அங்க எப்படி இருக்கு? அங்க மருத்துவம் எப்படி இருக்கு? இதே நம்ம காணாளர் மருத்துவமனை போங்க, அங்க போய் எத்தனை மருத்துவம் பார்த்துருக்கீங்க? அந்த மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் தனியார் மருத்துவமனைக்கு உள்ள வேறுபாடு நீங்க செஞ்சு பாத்தீங்களா? அரசு நடத்தக்கூடிய அரசு மருத்துவமனை தரம் பெற்று இருக்கு. ஆனா தனியார் நடத்தக்கூடிய மருத்துவமனைகள் கூட தரமா இருக்கு. தரமற்றவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருப்பதால் அரசு நடத்தக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் தரமற்று இருக்கு. இதுதான் ஒரே காரணம், ஒரே ஒரு காரணம். மக்கள் சரியா சிந்திக்காம நீங்க வாக்களிக்கிறீங்க. கொஞ்சம் சிந்திச்சு உங்களோட வாக்கின் வலிமை தெரியாம அரசியல் புரிதலும் அரசியல் தெளிவும் சிந்தனையும் இல்லாம நீங்க வாக்கு செலுத்துற காரணத்தால இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல இருந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்க சித்தப்பா அண்ணன் மாமேலாம் கொஞ்சம் சிந்திச்சு எங்க பாட்டெல்லாம் சிந்திச்சு சரியான ஆட்சியாளர்கள் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு போராட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காரு. இன்னைக்கு மின்கட்டண உயர்வை கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மின்கட்டண உயர்வு மக்கள் தலைவரால் மொத்தமாக வருது. இது வரைக்கும் தமிழகத்தில் இருந்த ஒட்டுமொத்த மின்வாரியத்துறை இருந்த அதிகாரிகள் எவனாவது ஒருத்தன் கடன் பெற்றிருக்கானா? மின்வாரியத்துறை அமைச்சர் பெருமக்கள் யாராவது கடன் பெற்றிருக்காங்களா? ஆனா அவங்க சார்ந்த அந்த துறை மட்டும் கடன் பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி கிட்ட மின்வாரியத்துறை கடன்ல இருக்கின்றாங்க. அது மட்டும் எப்படி கடன் பெற்றுச்சு? அப்ப அந்த துறையில் இருந்த அந்த அமைச்சர்களும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் செய்த மெத்தன போக்கினால்தான் அந்த துறை கடன்ல கிடக்கு. ஒரு குடும்ப தலைவன் ஒரு குடும்பத்தை சரியா நிர்வாகம் செய்யலாம் அப்படின்னா அந்த குடும்பம் கண்டிப்பா செழிப்பாகவும் வளமாகவும் அந்த குடும்பம் வளர்ச்சி அடையும். ஒரு குடும்பம் கடன் பெற்று அந்த குடும்பம் ஒண்ணும் இல்லாம போகுது அப்படின்னா அந்த குடும்பத்தின் தலைவர் தான் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பு. அதுபோல ஒரு துறை கடன் பெற்று அந்த துறை நாசமா போகுதுன்னா அந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் அந்த துறை சார்ந்த அமைச்சரும் தான் அதற்கு பொறுப்பு. அந்த அமைச்சர் தான் பொறுப்பு எடுக்கணும். இதுவரைக்கும் இருந்த எந்த அமைச்சர் அந்த அமைச்சர் கூட பாருங்க இடம் வாங்கி கொடுத்துருப்பான், பாரில ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருப்பான். சிந்திச்சிருக்கீங்களா மக்கள் இறங்காது? ஆண்டியடிக்குள்ள 2 லட்சம் ஓட்டு இருக்குங்க, 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த 2 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு ஓட்டுக்கு டிஎம்கே 500 ரூபாய் கொடுக்குறாங்க, ஏடிஎம்கே 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 500 ரூபாய் பண்ணி பார்த்தா 2 லட்சம் வாக்காளர்களுக்கு 10 கோடி ரூபாய் டிஎம்கே கொடுக்குது. 1000 ரூபாய் பார்த்தா 20 கோடி ரூபாய் ஏடிஎம்கே கொடுக்குது. 20 கோடி 30 கோடி ஒரு சாமானியன் நீங்க என்னைக்காவது சிந்திச்சு பார்க்க முடியுமா? உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளுக்கு கல்விக்கு எவ்வளவு சிரமப்பட்டு கல்வி கட்டணம் கட்டுறீங்க? சாதாரணமா ஒரு கூலி வேலை செய்யறவன், கொத்தனார் வேலை செய்யறவன், விவசாய கூலி செய்யறவன் இவன் கூட என்ன செய்யறான்? தரமான கல்வி சொல்லி தனியார் பள்ளிகளை கொண்டு சேர்க்கிறான். சேர்த்துட்டு ஒவ்வொரு முறையும் பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்தல ஓடி வச்சுட்டு வட்டிக்கு வாங்கி பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்துறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? ஆனா நாம் தமிழர் கட்சி நாங்க எங்களோட ஆட்சி வாயில நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம். அனைவருக்கும் கல்வி, கல்வி கற்ற வேலை, வேலை கற்ற சம்பளம், அந்த சம்பளத்தை கொண்டு வாழ்கிற மிகப்பெரிய வாழ்வு, இந்த நிறைய திட்டங்கள் கனவுல வச்சிருக்கோம். உங்க கண்ணு முன்னாடி உங்கள் வளங்கள் கொள்ளை பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு இந்த எங்க பகுதியில் ஆண்டிக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் சைடு கிட்டத்தட்ட 5 ஹெக்டேர் இருக்கு. தனி வளத்துல சாதாரணமா நினைக்கிறீங்க. இன்னைக்கு இந்த மலைகள் இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இந்த மலைகள்லாம் நீங்க ஒரு வீடு கட்டுறப்ப 4 பக்கம் 5 பக்கம் பில்லர் போட்டு வீடு கட்டுவீங்க. அந்த பில்லர் எப்படி ஒரு வீட்டுக்கு 4 பக்கம் பாதுகாப்பு அரணா இருக்கோ அது போலதான் இந்த நிலத்தில் இருக்கிற சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் அனைத்தும் அந்த மலையில கூட அடிச்சு உடச்சு எடுத்துட்டு போறான். கேரளால அதானி கட்டுற வீட்டு துறைமுகத்தை கொண்டு போயிட்டு இருக்கான். உடனே சொல்லிடுவாங்க, மலைகளை உடைக்கலன்னா எப்படி இங்க ரோடு போடுறது, எப்படி இங்க வீடு கட்டுறது? ஏன் மலையை உடைச்சா ஏன் மக்களுக்கு மட்டும் பயன்படுத்தினா இன்னும் 11 ஆண்டு காலம் எங்களுக்கு கிடைக்கின்றாரு. பக்கத்துல கேரளாக்காரன் அங்க இருக்கக்கூடிய அவங்க பசுமை தீர்ப்பாயா அந்த நீங்கத்துல கட்டுற துறைமுகத்துக்கு ஒரு பிட்டு கல்லு கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு கேரள அரசு. ஆனா இங்க நீ எந்த காசை கொடு எவ்வளவு வேணாலும் வெட்டிட்டு போ. கிட்டத்தட்ட அந்த புலிமாங்குளம் சைட்ல இருந்து ஒரு நாளைக்கு 100 லோடு போகுது. இப்போ வரைக்கும் கணக்கு சொல்றாங்க
தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிட்டத்தட்ட 80 லட்சம் டன்னு கல்ல கிட்டத்தட்ட கேரளாவுக்கு அனுப்பி போறாங்க சொல்றாங்க. இறுதியா ஒரு முறை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பொருளாதார அறிஞர் ஜான் பெரியின் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் கண்முன்னே உங்கள் வளங்கள் கொள்ளை போவதற்கு அதை பார்த்து கொண்டிருப்பதற்கு நீங்கள் தவிக்கப்பட்டுள்ளீர்கள் அப்படின்னு. உங்கள் முன்னாடி ஒரு லாரி கல்லு மண்ணை ஏற்றிட்டு போகுதுன்னா அதெல்லாம் வெறும் மண்ணு கல்லு மட்டும் நினைச்சு சாதாரணமாக இருந்துறாங்க. அது உங்கள் எதிர்கால பிள்ளைகளின் ரத்தம், அவர்களுடைய வாழ்வு என்பதை மனசில் வச்சுக்கிட்டு அறச்சீட்டம் கொண்டு வரக்கூடிய காலங்களில் சரியாக சிந்தித்து நல்ல கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.